தீவிர போலியோ சொட்டு மருந்து முகாம் 2026 மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் சென்னையில் இன்று துவக்கி வைத்துள்ளார். அதன் தொடர்ச்சியாக கோவை மாவட்டத்தில் இன்று நமது மாவட்டத்தில் நகர்ப்புறங்களில் 491 மையங்கள்லையும் கிராமப்புறங்களில் 1124 மையங்கள்லையும் இன்னைக்கு துவங்கப்பட்டிருக்குது. மொத்தமாக 1615 மையங்கள் என்று போலியோ சொட்டு மருந்துகள் வழங்கும் நிகழ்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதில் கிட்டத்தட்ட 2,97,000 குழந்தைகள் 5 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் அனைவருமே பயன்பெறக்கூடிய நிகழ்ச்சியாக இன்று நடைபெற்று இருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் பேருந்து நிலையம், ரயில் நிலையம், விமான நிலையம் என 32 இடங்களில் பொதுமக்கள் அதிகமாக கூடக்கூடிய 32 இடங்கள்லையும் நடமாடும் போலியோ சொட்டு மருந்து முகாம் என்று 22 இடங்கள்லேயும் நடைபெற்று இருக்கிறது. இது காலை 7 மணியிலிருந்து சாயந்தரம் 5 மணி வரைக்கும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இது மக்கள் அனைவரும், பொதுமக்கள் அனைவரும் குழந்தைகளை கூட்டு பயன்பெற வேண்டும் என்றது மாண்புமிகு முதலமைச்சர் சார்பாக தீவிர போலியோ சொட்டு மருந்து முகாம் 2026 மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் சென்னையில் இன்று துவக்கி வைத்துள்ளார். அதன் தொடர்ச்சியாக கோவை மாவட்டத்தில் இன்று நமது மாவட்டத்தில் நகர்ப்புறங்களில் 491 மையங்கள்லையும் கிராமப்புறங்களில் 1124 மையங்கள்லையும் இன்னைக்கு துவங்கப்பட்டிருக்குது. மொத்தமாக 1615 மையங்கள் என்று போலியோ சொட்டு மருந்துகள் வழங்கும் நிகழ்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதில் கிட்டத்தட்ட 2,97,000 குழந்தைகள் 5 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் அனைவருமே பயன்பெறக்கூடிய நிகழ்ச்சியாக இன்று நடைபெற்று இருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் பேருந்து நிலையம், ரயில் நிலையம், விமான நிலையம் என 32 இடங்களில் பொதுமக்கள் அதிகமாக கூடக்கூடிய 32 இடங்கள்லையும் நடமாடும் போலியோ சொட்டு மருந்து முகாம் என்று 22 இடங்கள்லேயும் நடைபெற்று இருக்கிறது. இது காலை 7 மணியிலிருந்து சாயந்தரம் 5 மணி வரைக்கும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இது மக்கள் அனைவரும், பொதுமக்கள் அனைவரும் குழந்தைகளை கூட்டு பயன்பெற வேண்டும் என்றது மாண்புமிகு முதலமைச்சர் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன்.